ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய க்ளோசிங் ஆக்ஷன் செக்ஷன் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, நம்மளோட என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 20 வகையான டைமிங் செக்ஷன் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறது F&Oவில் இருக்கக்கூடிய 210 ஸ்டாக்ஸுக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. மற்ற F&Oவில் இல்லாத அதர் ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்பவும் போல் 3:30 வரைக்கும் நமக்கு ட்ரேடிங் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி மட்டும் 3609 ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கு. இதுக்குள்ளே இருந்து F&O அப்படின்னு சொல்லக்கூடிய 210 ஸ்டாக்ஸுக்கு மட்டும்தான் இந்த கண்டென்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேஜுக்குள்ளே போனால் நிஃப்டி 15 இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். உள்ளே ஃபைனலாக கடைசியாக பாருங்கள், செக்யூரிட்டி இன் F&O ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் 210 ஸ்டாக்ஸ் இருக்கும். இந்த 210 ஸ்டாக்ஸுக்கு மட்டும்தான் க்ளோசிங் ஆக்ஷன் செக்ஷன் இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய CASல 2 முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று, F&O கேஷ் செக்மெண்ட்டில் எப்படி உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்டில் காலையில் 9 மணிலேருந்து 9:15 வரைக்கும் ஆர்டர் மேட்சிங் நடக்குதோ, அதேமாரி 3:15 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் கடைசி 1/4 மணி நேரம் ஆர்டர் மேட்சிங் நடக்குது. இந்தமாரி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ப்ரீ மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரத்தில் 9 மணிலேருந்து 9:08 வரைக்கும் ஆர்டர் மேட்சிங் நடக்கும். அந்த ஆர்டர் மேட்சிங்கில் எந்த இடத்துல அதிகமான குவான்டிட்டி பஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை மார்க்கெட்டோட ஓப்பனிங் ப்ரைஸாக நமக்கு செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் 3:15 மணி வரைக்கும் உங்களுக்கு எப்பவும் போல் நார்மல் மார்க்கெட்டாக ட்ரேடிங் நடக்கும். 3:15க்கு மேலே ஆர்டர் பஞ்சிங் பண்ண முடியும். இதில் குறிப்பாக இந்த ஆர்டர் பஞ்சிங் பண்ணும்போது லிமிட் ஆர்டர் மட்டும்தான் பண்ண முடியும். மார்க்கெட் ஆர்டர் போட முடியாது. மார்க்கெட் ஆர்டர் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க அல்லது பாஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த லிமிட் ஆர்டரில் அதிகமான குவான்டிட்டி எந்த ப்ரைஸில் பஞ்ச் ஆகுதோ அதை தான் மேட்ச் பண்ணி அவங்க எடுத்து க்ளோசிங் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. இந்த க்ளோசிங் ப்ரைஸில் 2 விஷயமான கான்செப்டை கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸை அவங்க எடுத்துக்கிட்டாங்க க்ளோசிங் ப்ரைஸாக. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, 3 மணிலேருந்து 3:15 வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த 1/4 மணி நேரத்துக்கான வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸிலிருந்து பாசிட்டிவில் 3%, நெகட்டிவில் 3% ஒரு ப்ரைஸ் பாண்ட் வந்து செட் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ் பாண்டுக்குள்ளே எவ்வளோ ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அந்த ப்ளேஸ் பண்ண ஆர்டரில் அதிகமான பையர் குவான்டிட்டி அண்ட் அதிகமான செல்லர் குவான்டிட்டி எந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ அதை வந்து க்ளோசிங் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. இது F&Oவில் இருக்கக்கூடிய கேஸ் செக்மெண்ட்டுக்கான சேஞ்சஸ். அதுக்கப்புறமா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது 10 நிமிஷம் ட்ரேடிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 3:15லேருந்து 3:30 மணி வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் பெரிய கேப் அப்போ கேப் டவுனோ மேபி நடந்துச்சுன்னா அந்த க்ளோசிங் ப்ரைஸ் அடிப்படையில் ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் F&O மார்க்கெட்டில் ஹெட்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ட்ரேடிங்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்டு. இதில் நீங்கள் கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா 3:15க்கு இதோட ட்ரேடிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா ஆர்டர் மட்டும் தான் பஞ்ச் ஆகும். அந்த ஆர்டர் பஞ்ச் ஆகிட்டு ஃபைனல் ப்ரைஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஜம்ப் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஜம்ப் ஆகிட்டு 1311 க்ளோஸ் வச்சுருக்கு. இது ரிலையன்ஸோட ஈக்விட்டி செக்மெண்ட்டு. இது அப்படியே இந்த ரிலையன்ஸோட ஃபியூச்சர் செக்மெண்ட்டுக்கு வரேன். 3:40 வரைக்கும் உங்களுக்கு ட்ரேடிங் நடந்திருக்கும். இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் 3:40 வரைக்கும் ரெகுலர் மார்க்கெட்டு மாரி இதில் ட்ரேடிங் நடந்திருக்கும். இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் ப்ரீ மார்க்கெட் எப்படி 1/4 மணி நேரம் ஆர்டர் மேட்சிங் நடக்குது, அதேமாரி ஈவினிங் 1/4 மணி நேரம் போஸ்ட் மார்க்கெட்டில் ஆர்டர் மேட்சிங் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக ஒரு ட்ரேடர் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதே நேரத்தில் இந்த CAS எங்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். இதுக்கு உள்ளே போனீங்கன்னா க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் CAS அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இந்த இடத்துல பார்ப்போம், சரிங்களா? எவ்ரிடே காலையில் போயிட்டு இந்த மார்க்கெட் டேட்டா அப்படின்ற இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நம்ம பார்ப்போம். இது எவ்ரிடே ட்ரேடர் பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதே அடிப்படையில் வரிசையில் பாருங்கள், உங்களுக்கு க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஈவினிங்காக பார்த்துக்க முடியும். 3 மணிக்கு மேலே இந்த இடம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 19 ஆகஸ்ட்டில் வந்து இது க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, 3:15க்கு இந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸில் ஆர்டர் அதிகமாக பஞ்சிங் ஆகுது, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ஐ மார்க் இருக்கு இல்லையா, இந்த ஐ மார்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
எப்படி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஆர்டர் பஞ்சிங் ஆகுது, எந்த இடத்துல அதிகமான ஆர்டர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள். CAS ஆர்டர் புக் பாரதி ஏர்டெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது அதிகமான செல்லர் கவுண்ட் எங்கே இருக்குது, 1872.2 இங்கே அதிகமான செல்லர் கவுண்ட் இந்த இடத்துல பஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி அதிகமான பையர் கவுண்ட் எங்கே பஞ்ச் ஆகிருக்கு, கீழே பாருங்கள் 1988 அதிகமான பையர் குவான்டிட்டி பஞ்ச் ஆகிருக்கு. இது கடைசி 1/4 மணி நேரம் நடக்கும். அப்போ இதிலேருந்து ஒரு ஃபைனல் குவான்டிட்டி எடுத்து தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதனால் இந்த CAS அப்படின்றது ரொம்ப சிம்பிள், எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. எவ்ரிடே காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் எப்படி 1/4 மணி நேரம் ஆர்டர் மேட்சிங் நடக்குதோ அதே மாதிரி தான் ஈவினிங் 3:15 3:30 மணி வரைக்கும் 1/4 மணி நேரம் ஆர்டர் மேட்சிங் நடக்குது அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, மேலே பாருங்கள் CAS அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கேயும் அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். சேம் அதே கண்டென்ட் தான். நீங்கள் உள்ளே போய் பார்க்கக்கூடிய இதே கான்செப்டை மக்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுனால மேலே டாப்லேயே கொடுத்துருக்காங்க. மக்கள் எங்கேயும் போய் தேட வேண்டாம் அப்படின்றதுக்காக ரொம்ப ஈஸியாக இங்கேயே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அதே கண்டென்ட் தான் இருக்கும். 2 இடத்துலையும் இந்த பேஜுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய ட்ரேடிங் செக்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துடலாம். பிளாக் டீல் செஷன் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, 8:45 ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சேம் அந்த பிளாக் டீல் செஷன் க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்கள் 9 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பிளாக் டீலுக்கான விண்டோ அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் உங்களுக்கான ஸ்டாக் ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லையா, அதே விண்டோவில் தனியாக பிளாக் ட்ரேடிங் விண்டோ அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு கான்செப்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் ஸ்டாக் ப்ரோக்கரேஜில் அந்த பிளாக் டீல் விண்டோவை நான் பார்த்துருக்கேன். அவங்களோட டெர்மினலில் தனியாக ஒரு ஆப்ஷனே இருக்கும், பிளாக் டீல் விண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே இருக்கும். அப்போது இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகமான க்ரோர் வேல்யூ கொண்ட ஒரு டீலை ஆல்ரெடி அவங்க வந்து பேசிடுவாங்க. ஸோ நான் இவ்வளோ க்ரோருக்கு செல் பண்ணுறேன், நீங்கள் இவ்வளோ க்ரோருக்கு பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ப்ரைஸ் பேசி வச்சுருப்பாங்க. அவங்களோட டிரான்சாக்ஷனுக்காக இந்த டைம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா, இதனால் மார்க்கெட்டில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பேசி வச்சு ஒரு ப்ரைஸில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க. பெரும்பாலும் இது யார் பண்ணுவாங்கன்னா, FIDI அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அல்லது ஷேர் ஹோல்டர்ஸ், ஒரு கார்பரேட் கம்பெனிஸ், இந்த மாதிரி உள்ள பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த பிளாக் டீலை யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து நம்ம எப்பவும் போல் ப்ரீ மார்க்கெட் செக்ஷன் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 9:08 க்ளோஸ் வச்சுட்டு ப்ரீ மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்றதை இந்த இடத்துல 9:08 நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து 9:15 வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, T+O மார்க்கெட் ஓப்பனிங் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த T+O அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணுறோம்னா இதுக்கான செட்டில்மெண்ட்டு இன்றைக்கே நடந்துடும். ஸோ அதுக்கான டைமிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் வழக்கமாக கேள்விப்பட்டிருப்பீங்க T+2 T+1 இந்தமாரி கேள்விப்பட்டிருப்பீங்க. T+2 அப்படின்றது இன்றைக்கி நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 டேஸில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே அது செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, T+O அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்கன்னா இன்றைக்கே செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸுக்கான டைமிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட விளக்கம் நீங்கள் இன்னும் நிறையா புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் T+Oவில் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் T+1 T+2 இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து தேடி பார்க்கணும். அதிலேருந்து எந்த ஸ்டாக்ஸ்லாம் T+O சொல்கிறாங்களோ அது மட்டும் ட்ரேடிங் நடக்கிறதுக்கான ஒரு டைமிங்காக 9:15 மறுபடியும் பாருங்கள். இதோட T+O மார்க்கெட் க்ளோசிங் டைம் வந்து 13:30, அதாவது 1:30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் ஒரு முக்கியமான டைமிங் நம்ம பார்க்கலாம். கால் ஆக்ஷன் லிக்விடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6 செஷன் ஆஃப் 1 hour ஈச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பென்னி ஸ்டாக்ஸ் இருக்கும், சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பையும் நடக்காது செல்லிங்கும் நடக்காது, அப்படியே வெயிட்டிங் பீரியடில் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் மார்க்கெட் ஆர்டரில் போட்டாலும் அது ட்ரேடிங் நடக்காது, வெயிட்டிங் பீரியடில் தான் இருக்கும். எதுக்காக இந்த ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பென்னி ஸ்டாக்ஸில் லிக்விடிட்டி அதிகமாக இருக்காது, பையர் செல்லர் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1 கோடி ஷேர்ஸ் செல்லர் இருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பை சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஷேர்ஸ் தான் பையர்ஸ் வந்து இருப்பாங்க. ஏன்னா அந்தமாரி பென்னி ஸ்டாக்ஸில் சில நேரங்களில் அதிகமான பேர் விற்கணும்னு நினைக்கும் போது வாங்கிறதுக்கு அவ்வளோ நபர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ வாங்கிறதுக்கு ஆட்களே இல்லை, விற்கிறதுக்கு மட்டும் 1 கோடி ஷேர்ஸ் இருக்குன்னா அங்கே என்ன நினச்சிடும், அந்த ஷேரு ஜீரோவுக்கு போயிடும். அதாவது சர்க்யூட் பிரேக் அடிச்சுட்டு கீழே அப்படியே வந்து போயிடும். அதான் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் வாங்கணும் விற்கணும்னு சொல்லி ஆர்வம் காட்டுறீங்களோ நீங்கள் எல்லாருமே ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணலாம்.
ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு ஒரு டைம் தான் வந்து அந்த ஆர்டர் மேட்சிங் ஆகி ட்ரேடிங் நடக்கும். சரியா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 9:30லேருந்து 10:30, 10:30லேருந்து 11:30, 11:30லேருந்து 12:30, 12:30லேருந்து 1:30, 1:30 to 2:30, 2:30 to 3:30, மொத்தம் உங்களுக்கு 6 செக்ஷனாக இதை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணக்கூடியதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துட்டு இந்த டைமிங்குள்ளே, அதாவது ஒவ்வொரு 45 மினிட்ஸும் சரிங்களா, ஒவ்வொரு 45 மினிட்ஸும் ஆர்டர் வந்து கலெக்ட் பண்ணும். அப்புறமா 8 நிமிஷம் அதை வந்து மேட்ச் பண்ணும். அப்புறமா 7 நிமிஷம் வந்து பஃபர் எடுத்துக்கும். அப்புறமா தான் அது ட்ரேடிங் நடக்கும். அதனால் நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் க்ளோசிங் செஷன். இதுதான் இப்போ நமக்கு 3:40 வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய டைமிங்கு. அதாவது F&O மார்க்கெட்டோட டைமிங் அதிகப்படுத்தியிருக்காங்க இல்லையா, அதோட டைமிங் தான் இது. அதுக்கும் அடுத்ததாக உங்களுக்கு பாருங்கள் க்ளோசிங் செஷன் 4 மணிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்ததாக 4:15 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ட்ரேட் மாடிஃபிகேஷன் கட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி 4:15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட் மாடிஃபிகேஷன் கட் ஆஃப் டைம் அப்படின்றது இது எதுக்காக முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு சில ஆர்டர் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதாவது தப்பாக போட்டிருப்பீங்க, அல்லது உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த ஆர்டருக்கு தகுந்த அமௌண்ட்டு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏதோ சம்திங் ஒரு சில காரணங்களால் ஆர்டர் வந்து தப்பாக வந்துடுச்சுன்னா இந்தந்த ஆர்டர்லாம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணுவாங்க அல்லது மாடிஃபை பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் மார்ஜின் ஷார்ட்ஃபால் ஆகுதோ அவங்களுக்குலாம் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி ஒரு சில ஆக்ஷன் எடுக்கிறது தான் ட்ரேட் மாடிஃபிகேஷன் கட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி கடைசி 1/4 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக என்னோடய ஃபாலோவர்ஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோவர்ஸ் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான டைமிங்கு. ஏன்னா ஒரு சில அன்மேட்சிங்கான ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கேட்ச் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் பார்க்குறதும் மார்க்கெட்டை முடிஞ்ச வேட்டி பாவா காஃபி வருது இல்லையா ஈவினிங் 5 மணிக்கு மேலே, அதுக்கும் சில சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட கான்டாக்ட் இருந்திருக்கும், பாவா காஃபி வந்த வேட்டி அதில் ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் வந்து குறைஞ்சிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ட்ரேட் மாடிஃபிகேஷன் கட் ஆஃப் டைம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.